என்னோட ரத்தம் மூலமா தான் உங்க தங்கச்சி வயித்துல வளர்ற அந்த சார் தாரா மேடம் ரெடி ஆயிட்டாங்க. வெயிட். எனக்கு உங்களை பார்த்தா பயம் இல்ல கேப்டன் வின்சென்ட் காட்ஃப்ரே. நீங்க அனுப்பி வச்ச உங்க செருப்ப நக்கிற நாய்ங்களையும் ஜெய், இந்த டைலாக் பாதி முடியும் போது நீ உன் பக்கம் ஹீரோயின் இழுத்துக்கணும். அப்புறம் கண்ணை பார்த்து. ஓகே? ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே, லைட். ஓகே, till down. ஒரு டேக் பார்க்கலாம். ஜெய், ரெடியா? ரோல் சவுண்ட். கேமரா ஆக்ஷன். எனக்கு உங்களை பார்த்தா பயம் இல்ல கேப்டன் வின்சென்ட் காட்ஃப்ரே. நீங்க அனுப்பி வச்ச உங்க செருப்ப நக்கிற நாய்களுக்கும் நீங்க எனக்கும் என் குடும்பத்துக்கும் பண்ண மகா பாவங்களுக்கு பழிவாங்க போறது உங்க ரத்தத்தால இல்ல. என்னோட ரத்தம் மூலமா தான் இருக்கும். உங்க தங்கச்சி வயித்துல வளர்ற என்னுடைய ரத்தத்தால. இனிலிருந்து இவ என்னுடைய மனைவி. ஹீரோ, என்னது டான்ஸ் ரிஹர்சலா? இல்ல, இந்த கிளைமேட் எனக்கு இந்த குளிர் அவ்வளவு ஒத்துக்காது மேடம். ஆக்சுவலா குளிர் இன்னும் தொடங்கல. ஐயோ, தூக்கம் எப்படி செட் ஆயிடுச்சா? இங்க காலையில 6 மணின்னு சொன்னா நாட்டுல 10:30 மணி ஆயிருக்குமே. அப்படி இருக்கும்போது சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க புது லொகேஷன் பார்க்க போயிருக்காங்க. ஏற்கனவே பார்த்து வச்ச லொகேஷன் பெர்மிஷன் ப்ராப்ளமா? ஆக்சுவலா அது கிடையாது. ஷூட் பண்ண வந்த கேமராவும் அதை கொண்டு வந்த அசிஸ்டன்ட் பசங்களும் இன்னைக்கு நைட் தான் வருவாங்க. அவங்க கனெக்டிங் ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு. வில்லியம்ஸும் சித்திக்கும் சீக்கிரமாவே லொகேஷன் போயிட்டாங்க. மற்ற எல்லாரும் டவுன்ல ஷாப்பிங்கும் ஊர் சுத்துறதுக்கும் போயிருக்காங்க. நீங்க ஃப்ரீயா இருந்தா நம்ம ஒரு இடத்துக்கு போலாமா? அது இது எனக்கு பழக்கமான சிட்டி தான். இல்ல, வெளியில போறதுன்னா ஏதோ இப்படி நேரா போய் ரைட்ல போனா கேஃபிடேரியா வந்துரும். அங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு டாக்ஸில வந்துடலாம். ஓகே? அது இல்ல மேடம், கையில கேஷ் இல்ல. மேடம், நான் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஹலோமா, அம்மா நான் தான் ஜெயகிருஷ்ணன். அது வந்து எப்ப லைன் கட் ஆகும் எப்ப கேட்காதுன்னு எனக்கு தெரியாதுமா. அதனால நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, சரியா? நான் இங்க வந்து சேர்ந்தாச்சு, நல்லாவும் இருக்கேன். இன்னொரு விஷயம், யூரோப்ல கம்மியான செலவு எதுவுமே இல்லை போல இருக்கு. இங்கெல்லாம் தங்கணும்னா நிறைய செலவாகும் போல இருக்கு. ஹீரோ பயப்பட வேண்டாம், இங்க யாரும் ஆட்டோகிராஃப் கேட்க மாட்டாங்க. இல்ல, அது இல்ல மேடம், உங்களுக்கு காஃபி வேண்டாமா? இந்த மேடம்ங்கிறது கிண்டலுக்காக கூப்பிடுறீங்களா? அது இல்ல நரேந்திரமா கிண்டல் பண்றதா நோக்கமா? கேமராக்கு முன்னாடி எனக்கு உங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. ஆனா கட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதான ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசுறது. ஹாய், ஐம் சோஃபியா காட்ஃப்ரே. அண்டர்கிரவுண்ட் டான் வின்சென்ட் காட்ஃப்ரேயோட ஒரே தங்கச்சி. நான் ஜோசப் டேனியல். வழக்கம் போல ஆர்ஃபன் தான். என்னைய பார்க்கணும்னு கூப்பிட்டீங்க? சோஃபியாவுக்கு
காஃபி வேண்டாமா? நிஜ வாழ்க்கையில சினிமா கேரக்டரா நடிக்கிற நடிகர்கள் நாமளா தான் இருப்போம். ஸ்மால். ஓப்ரிகாதோ. இங்கெல்லாம் சரக்கு உபரிக்கடா தான் சொல்லுவாங்களா? சூப்பர்ல. காலையில ஆரம்பிக்கிறது உங்க பிளானா? ஓப்ரிகாதோனா நன்றி. அப்புறம் காலையில தானே ஆரம்பிக்கணும். முக்கியமா ஒரு நாள் ஃபுல்லா வேலை இல்லாதப்போ. ஒரு நாட்டை நல்லா புரிஞ்சுக்கணும்னா அங்க இருக்க இடங்களையும் மக்களையும் பார்த்தா போதாது. அந்த நாட்டுல உருவாக்குற சரக்க குடிக்கணும். அந்த நாட்டுல இருக்கிற வெயிலும் குளிரும் அந்த மண்ணில் விழுந்த ரத்தமும் கண்ணீரும் சேர்த்து தயாரிக்கப்பட்டதா இருக்கும். அதான் இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கு. சவுத். இது முதல்ல சொல்லியிருந்தா தேவையில்லாம இந்த காஃபியை குடிச்சு வயிறு கடை வச்சிருக்க மாட்டேன். எப்படி ஹீரோ? எதுக்கும் நான் தான் டைரக்ட் பண்ணணுமா? சவுத். அப்ப போலாம். மிச்சத்தை கையில எடுத்து வச்சுக்கோ. கிஃப்ட் மறந்துடாத. டாக்ஸிக்கு பணம் கொடுத்துரு. என்னது பணமா? ஃபர்ஸ்ட் டே பெஸ்ட் ஷோ. மேலே போய் பாருப்ப, உனக்கு பஞ்சாயத்து பண்ண ஒரு கோர்ட்டே கூடியிருக்கு. எதுக்கு? தாயே ஆதிபராசக்தி, என் பொண்ணை பத்திரமா அனுப்பி வச்சுட்ட. என் மடியே எங்கடா போயிருது இவ்வளவு நேரம்? ஷூட்டிங் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னாங்க. என்னது சின்ன பசங்க விளையாட்டுத்தனம்? யார் சொன்னது ஒர்க் இல்லைன்னு? இன்னைக்கு போலீஸ் உங்க ரெண்டு பார்த்தையும் ஊரு ஃபுல்லா தேடினாங்க. போலீசியா? இப்ப அவங்கள வேற சமாளிக்கணும். எல்லாம் என் தலையெழுத்து. டேய், சத்தியமா எனக்கு தெரியாதுடா. டேய், அவ பிளான் பண்ணி பழி வாங்கியிருக்காடா. அந்த ஆள் மற்றவங்க முன்னாடி அவங்க கூட ஆட வச்சான்ல, அதுக்காக பண்ண வேலை அது. நீயும் இல்லைன்னா ஷூட்டிங் எப்படி நடக்கும்? அதான். மிஸ்டர் ஜெய், உங்களை டேவிட் சார் கூப்பிடுறாரு. நீ போடா. நான் எங்க போகணும், எப்ப திரும்பி வரணும், யார் கூட போகணுங்கிறதுல நான் தான் தீர்மானிப்பேன். அத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஐ டோன்ட் கேர். ஓகே? திறந்து பாத்தியா கிஃப்ட? அவளுக்கு இந்த ரூம்ல எதை வேணாலும் உடைக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் நேத்துல இருந்து அவளுக்கு சொந்தமாயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் அவளுக்கு சொந்தம் கிடையாது. என்ன வேணான்னு சொல்றதுக்கு காரணம், அவளை நான் சொந்தமாக்கிக்கிட்டேன். அவ செத்து போயிடுவேன்னு சொன்னா, மிரட்னா. அப்பதான் நான் உதவி பண்றேன்னு சொன்னேன். அந்த கோவம் தான் இதோ இங்க உடைஞ்சு கிடக்கிறது. இன்னைக்கு அவ பண்ண குறும்ப நான் மன்னிச்சிருவேன். அதுல உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சித்திக்கு என்கிட்ட சொன்னா. அதுதான் அவளுக்கும் என்கிட்ட சொல்ல வேண்டியிருந்தது. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இனி இந்த மாதிரி ஏதாவது நடந்தா ஐ ஸ்வேர் அது உன் சினிமா வாழ்க்கையோட கடைசி நாளா இருக்கும்.
சார் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு படம் எடுக்கலாம்னு கிளம்பின புது பணக்காரன் இல்லைன்னு எனக்கு தெரியும். தலை ஃபுல்லா சினிமா கனவோட ஊர் சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றியோட இருப்பேன். ஆனா சார் இப்ப சொன்னீங்கல்ல என்னுடைய எதிர்காலம் இல்லாம ஆக்கிடுவேன்னு, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை சார். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தொலைச்ச காலங்கள் நிறைய இருக்கு சார். இப்போ அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன் சார். முன்னேறணும்னு நிறைய ஆசை இருக்கு. அதனால தயவு செஞ்சு சாருடைய லவ் ஸ்டோரி கிளைமேக்ஸை ஏன் தலையில கட்டிடாதீங்க. ஒத்துக்கிறேன் சார், இன்னைக்கு நடந்தது என்னுடைய அறியாமையினால தான். அதனால என்னுடைய அறிவோட இனிமே இப்படி நடக்காது. ம். ஹீரோக்கு என் மேல கோவம் போல இருக்கு. கிஃப்டை திறந்து பாத்தியா? என்னது இது? மீமோ, உலகத்தோட முதல் ப்ரீபெய்ட் ஃபோன். நீ இனிமே ஊருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி ஃபோன் பூத் தேடி அலைய வேண்டாம். கிளம்புற வரைக்கும் ஃபோன் பண்ண தேவையான பணமும் இதுல இருக்கு. இந்த கிஃப்டை பார்க்கும்போது மனசுல ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நாளைக்கு நம்மளோட மேனேஜரும் ஃப்ரெண்ட்ஸும் கேலண்டரும் அலாம் கிளாக்கும் இவனா தான் இருப்பான். கான்ஸ்டன்ட் கம்பேனியன். ஆனா என்னுடைய ஃப்ரெண்டு இதோ இவன் தான். ஒரு காலத்திலையும் ஏமாத்தாம எந்த ஒரு செலவையும் வைக்காம முகத்தை பார்த்து உண்மையை சொல்ற, திறந்த மேனிக்கு நின்னாலும் அசிங்கப்படுத்தாத இந்த கண்ணாடி தான். எனக்கு என்னமோ எவ்வளோ பார்த்தாலும் அப்படி ஒருத்தரை பார்க்க முடியல. மேடம் ஷார்ட் ரெடி. சோஃபியாவுக்கு பிடிக்காத முடிவு எப்பயுமே எடுத்ததில்ல. தாராவும் அப்படியே இருக்கலாமே. சோஃபியா கூட இருக்கிறது ஜோசஃபா இருக்கிறதுனால இருக்கலாம். தாராக்கு அப்படி ஒரு ஆள் இல்லையே. அவங்க விருப்பப்பட்ட மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை அமையும். முயற்சி பண்ணி பார்க்கல. ஆத்மார்த்தமா முயற்சி பண்ணிப்பாரு, நடக்கும். குட் மார்னிங் மாஸ்டர். ஹாய்ண்ணா. குட் மார்னிங். என்னடா இவ்ளோ லேட்? அப்பா என்ன அழகு. கம் ஆன் கெட் ரெடி. முதல்ல இந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக்ல இப்படி, அப்புறம் இந்த மாதிரி சுத்தணும். ஓகேவா? தர ஓகே. ரெடி ரெடி ரெடி. சைலன்ஸ். ஆத்மார்த்தமா முயற்சி பண்ண. மாஸ்டர் ஒரு டேக் போலாம். போலாம் சார். ஓகே ரெடி கமான். சவுண்ட்.
ஆத்மார்த்தமா முயற்சி பண்ணேன். ஆனா நடக்கல. ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏதோ நல்ல நேரம் நான் அவளை பிடிச்சிட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான்.